எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 14க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, 1857ஆம் ஆண்டு கழகத்துக்கு உடனடி காரணம். 1857ஆம் ஆண்டு கழகத்துக்கு உடனடி காரணம். ஆப்ஷன் பி, கொழுப்பு தடவிய தோட்டாக்கள். கொழுப்பு தடவிய தோட்டாக்கள். அடுத்து இரண்டாவது கேள்வி, நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை ரத்து செய்து இந்திய மக்களிடையே பெரும் புகழ் பெற்றவர். ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு. மூன்றாவது கேள்வி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்பாங்க. மௌரிய வம்சத்தின் கடைசி அரசன். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசன் பிருகத்ரதன். பிருகத்ரதன். அடுத்து, ஆரியவர்த்தம் எனப்படுவது. ஆரியவர்த்தம் எனப்படுவது வட இந்தியா. வட இந்தியா. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர். ஆத்மராம் பாண்டுரங் பிரார்த்தன சமாஜம். மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி பிரம்மஞான சபை. தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. அடுத்து, பிம்பிசாரன் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? ஹரியங்கா வம்சம். ஹரியங்கா வம்சம். அடுத்த கேள்வி, பெண் குழந்தை குடும்பத்திற்கு ஏற்பட்ட சோகம் என்று கூறும் நூல். ஐத்ரேய பிராமணம். ஐத்ரேய பிராமணம். அடுத்து, அசோகரை மனமாற்றம் செய்து புத்த மதத்தை, அதாவது புத்த சமயத்தை தழுவ செய்தவர். இதுக்கு சரியான விடை உபகுப்தா. உபகுப்தர். அடுத்தது 9வது கேள்வி, பான்ஸ்கரா கல்வெட்டில் உள்ள கையொப்பம். இதுக்கு சரியான விடை ஹர்சர். ஹர்சர். இளம் வங்காள இயக்கத்தை நிறுவியவர். இளம் வங்காள இயக்கத்தை நிறுவியவர். இதுக்கு சரியான விடை ஹென்றி விவியன் டெரோசியோ. ஹென்றி விவியன் டெரோசியோ. அடுத்த கேள்வி, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது அகழாய்வு செய்யப்பட்ட இடங்களை பொறுத்துக. சிந்து, கோட்டிஜி, ராஜஸ்தான் காளிபங்கன், பஞ்சாப் ரூபார், ஹரியானா பனவாலி. அக்பர் அமைத்த இபாதத் கானா அமைந்துள்ள இடம். அக்பர் அமைத்த இபாதத் கானா, அதாவது வழிபாட்டுக்கூடம் அமைந்துள்ள இடம். இதுக்கு சரியான விடை பதேபூர் சிக்ரி. அடுத்து, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. சைமன் குழு 1927, நேரு அறிக்கை 1928, தண்டி யாத்திரை 1930,
பூனா ஒப்பந்தம் 1932. அடுத்து 14வது கேள்வி, இந்தியாவின் நெப்போலியன் என்ற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்தியாவின் நெப்போலியன் என்ற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர். அடுத்து முதலாவது பர்மிய போர் இந்த உடன்படிக்கையின் போது முடிவுக்கு வந்தது. இதுக்கு சரியான விடை யாண்டாபு உடன்படிக்கை. யாண்டாபு உடன்படிக்கை. சம்பல்பூர் இதன் மூலம் ஆங்கிலேய பேரரசின் ஒரு அங்கமாக மாறியது. சம்பல்பூர் இதன் மூலம் ஆங்கிலேய பேரரசின் ஒரு அங்கமாக மாறியது. அவகாசியிலி கொள்கை. மன்னிக்கும், கரெக்டு தான், அவகாசியிலி கொள்கை. அடுத்து நாட்டிய தேசிய பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு. நாட்டிய தேசிய பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு 1959. 1959. 1809ஆம் ஆண்டு அமீர்களுடன் நிலையான தோழமை என்ற ஒப்பந்தத்தை மேற்கொண்டவர் யார்? இதுக்கு சரியான விடை மிண்டோ பிரபு. மிண்டோ பிரபு. முஸ்லீம் லீக் கட்சியின் எந்த கூட்டத்தில் இரு தேச கோட்பாடு முன்மொழியப்பட்டது? முஸ்லீம் லீக் கட்சியின் எந்த கூட்டத்தில் இரு தேச கோட்பாடு முன்மொழியப்பட்டது? இதுக்கு சரியான விடை லாகூர். லாகூர். அடுத்தது இந்திய பணியாளர் கழகத்தை ஏற்படுத்தியவர் யார்? இந்திய பணியாளர் கழகத்தை ஏற்படுத்தியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே. டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் இராணுவ மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் இராணுவ மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? திவானை அரிஸ். திவானை அரிஸ். அடுத்தது கிருஷ்ணதேவராயர் டேஸ் வம்சத்தை சார்ந்தவர்? சாளுவ வம்சத்தை சார்ந்தவர். மன்னிக்கவும், தவறாக சொல்லிட்டேன். துளுவ வம்சத்தை சார்ந்தவர் கிருஷ்ணதேவராயர். அடிக்கடி நம்ம இந்த கேள்வி நிறைய டைம் பார்த்துருக்குறோம். நான் தவறாக சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. கிருஷ்ணதேவராயர் துளுவ வம்சத்தை சார்ந்தவர். அடுத்த கேள்வி, சீக்கியர்களின் 5வது குரு? குரு அர்ஜுன் தேவ். குரு அர்ஜுன் தேவ். ஜெனரல் ஓ டயர் என்பவர் உத்தம் சிங்கால் கொல்லப்பட்டது எப்பொழுது? மார்ச் 13, 1940. மார்ச் 13, 1940. இரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவேன் என்று கூறியவர்? இது அடிக்கடி இந்த வாசகம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 14க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கிருஷ்ணதேவராயர் துளுவ வம்சத்தை சார்ந்தவர். கிருஷ்ணதேவராயர் துளுவ வம்சத்தை சார்ந்தவர். நன்றி.